என்பது வெறுமனே புத்தாடை அணிவது, சந்தோஷமாக இருப்பது, விரும்பிய உணவு வகைகளை சமைத்து உண்பது என்பதோடு மட்டும் இது அடங்கி விடுவது அல்ல. அல்லாஹ் நம்மை மன்னித்திருக்கிறானா, நம்முடைய பாவங்களை இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹ் மன்னித்து நம் மீது அருள் புரிந்திருக்கிறானா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு நாளாக இது இருக்கின்றது. நோன்பு நோற்று விட்டோம், இபாதத்துகளை சரியான முறையிலே செய்து விட்டோம், ஃபித்ராக்களை கொடுத்து விட்டோம், ஜக்காத்துகளை வழங்கிவிட்டோம் என்பதோடு அல்லாமல் எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்ததா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமுறையிலேயே சொல்லுவது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ முக்கியமான நோக்கம், இந்த நோன்பின் பிரதான நோக்கம் எது? ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நோன்பு நேரத்தில் இறையச்சம் என்ற ஒன்றை தன்னுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்நாளிலே அதை முழுமையாக அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சி பட்டறையாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்றோம், எல்லாம் செய்தோம். ஆனால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க வகையிலே நம்முடைய இபாதத்துகள் இருந்ததா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து பல்வேறு ரமலான்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் நம்மை கடந்து சென்று இருக்கிறது. இந்த ரமலான் நமக்கு கடைசி ரமலானா அல்லது அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு தருவானா என்ற ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹுவுக்கு பிடித்தமான அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்கின்ற அமல் மிக சிறியதாக இருந்தாலும் அது நன்மையை கருதி தொடர்ச்சியாக எந்த அமல் செய்யப்பட்டு வருகிறதோ அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். ரமலானில் எல்லாமே ப்ராப்பராக எல்லாம் போயிட்டுருக்கு. ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து லுஹருல் அஸ்ர், இந்த தொழுகை அல்லாமல் மற்ற வக்து தொழுகை அல்லாமல் அந்த இரவு தொழுகை தூக்கம் மிக மிக கம்மியாக இருந்த போதிலும் கூட அதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியாமல் நாம் இந்த இரவு நேர தொழுகையை எல்லாம் நிறைவேற்றினோம். அந்த இரவு நேர தொழுகையை முடித்து விட்டு அடுத்து ஒரு சிறு உறக்கம் கூட இல்லாமல் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றினோம். இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து விட்டு சிறு ஓய்வுக்கு பிறகு அன்றாட வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போகிறவங்க போவாங்க. இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு இந்த ரமலானில் இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் எந்த அமலாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று வலியுறுத்திய அடிப்படையில் இந்த ரமலானில் மட்டும் ஓடிப்போய் நம்முடைய உறவுகளை பேண வேண்டும் என்பதற்காக தேடி தேடி போனோம். ஒவ்வொருத்தருக்காக உதவிகளை செய்து வந்தோம். யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா என்று எல்லோரையும் கலந்து கொண்டு அந்த உறவை சீர்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் இந்த புனிதமிக்க ரமலானில் கூட ஒரு தாய்க்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத பிள்ளைகள் முஸ்லிம்கள் எத்தனை பேர் இந்த உலகில் இருக்கிறார்கள் தெரியுமா? நம் ஊரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? நம் அண்டை வீட்டார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இதை விட ஒரு பாவமான நிலையில் யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருமையான ரமலான் மாதத்தை தந்த போதிலும் கூட
இந்த அரவணைப்பு என்ற ஒரு விஷயத்திலே நாம் பாரபட்சமாக இந்த வாழ்க்கையை அப்படியே அலட்சியமாக கடந்து போய்விட்டோம். 30 நாள் மின்னல் மாதிரி போயிருச்சு. இந்த 30 நாள் ரமலான் என்பது ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு, இப்படியே போயிருச்சு. கிடைக்குமா நமக்கு? இது போல நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நம்மளால செயல்படுத்த முடியுமா? எல்லாம் வெளியில பார்க்கிறோம். புதிய உடை, புதியதான தோற்றம், இன்னும் என்னென்னலாம் புதுசு புதுசாக அந்த ரமலானுக்கு பிறகு இந்த நோம்பு பெருநாளைக்கு இன்னும் செய்யலான் இருக்கேன். இந்த பெருநாளைக்கு பிறகு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த பெருநாளைக்கு பிறகு ஒரு புது கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். புது மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் தொடங்கலான்னு இருக்கேன். எவ்வளவோ சொல்கிறோம். அப்போ இந்த ரமலான் ஆரம்பத்தில் இருந்து தொடங்காத ஒன்றை, இந்த ரமலானின் இறுதி வரைக்கும் கூட தொடங்காத ஒன்றை நீங்கள் ரமலானுக்கு பிறகு பார்த்துக்க முடியுமா? எவ்வளவு பேர் சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில் பார்க்குறோமே, இந்த ரமலானில் கூட சரியா செய்ய முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரமலான் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நமக்கு எவ்வளவு வலியுறுத்தி சொன்னாலும் கூட பல பேர் இந்த ரமலானோடு முடிஞ்சு போச்சு. எப்படி சில பேர் வெள்ளிக்கிழமை தொழுகை, ரமலானுடைய தொழுகை அப்படின்னு இருக்கிறாங்களோ, அதுக்கு பிறகு என்னவோ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை எடுத்துக்கிற மாதிரி, ஏதோ இந்த ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிற மாதிரி, மற்ற நாளில் அல்லாஹ் எங்கேயாவது டூர் போயிடுறானா? இந்த வெள்ளிக்கிழமைகளில் யார் நமக்கு அல்லாஹுவோ, இந்த ரமலான் மாதத்தில் யார் நமக்கு அல்லாஹுவோ, அவன்தான் இன்றைக்கும் அல்லாஹ், நாளைக்கும் அல்லாஹ், கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ், கியாமத்து நாளுக்கு பிறகும் அல்லாஹ். நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருப்பான். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த அமல்களை, இபாதத்துகளை ரமலான்ல மட்டும் செஞ்சா போதும் என்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமே. இதுக்கு பிறகு நாம செய்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கிறோமா? செய்வோம் சொல்றோம், செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் உள்ளத்தால் நாம் பக்குவம் அடைந்திருக்கிறோமா? ரமலானுக்கு பிறகும் இதை நான் செய்வேன், இந்த தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுவேன், இந்த அமல்களை எல்லாம் சரியாக செய்வேன், தாய் தந்தையர்களை சரியாக பராமரிப்பேன், உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரமலானுக்கு பிறகும் செய்வேன் என்று உள்ளத்தால் நாம் பக்குவப்பட்டு இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டுக்கணும். அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் சில மனிதர்கள் வருவார்கள். இங்க நிறைய நோன்பு வச்சிருப்பாங்க, நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருப்பாங்க, நிறைய இபாதத்துகளாக செய்து கொண்டு மூட்டையாக பெரும் மலை அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் இந்த உலகில் வாழுகின்ற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, உறவினர்கள், நம்மை நம்பியவர்கள் என்று பல பேருக்கும் சிறு சிறு துன்பங்களை கொடுத்திருப்பார்கள், மோசடி செய்திருப்பார்கள், ஏமாற்றி இருப்பார்கள், துரோகம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் மறுமையிலே இந்த பெரிய நன்மையோடு வருபவனிடமிருந்து அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டே இருப்பான். பெரிய மலையளவு இருக்கிற அந்த நன்மை சிறிது சிறிதாக தேய்ந்து கொண்டே வரும். இந்த உலகத்தில் திருடி இருக்க மாட்டாங்க, விபச்சாரம் பண்ணி இருக்க மாட்டான், பெரிய குற்றம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். பரிதாபம், மறுமையிலே இவனுடைய நன்மைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான். ஒரு கட்டம் வரும், இவனிடத்தில் நன்மைகள் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டவங்க இன்னும் இருப்பாங்க. அவன் திருடி இருப்பான், அவன் விபச்சாரம் செய்திருப்பவனா இருப்பான், இவனால ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பான். எதை கொண்டு ஈடு செய்யறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருட்டிற்கான பாவத்தை தூக்கி அவன் தலையில போட்டுருவான், அந்த விபச்சாரம் செய்ததற்கான பாவத்தை தூக்கி அவன் தலையில போட்டுருவான். பெரிய நன்மைகளோடு வந்த அவன் நன்மைகளை எல்லாம் இழந்து செய்யாத பாவத்தை தலையில் சுமந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய சூழலுக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் நன்மை செஞ்சிட்டோம், இபாதத்துகள் செஞ்சிட்டோம், நோன்பெல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம். ஆனால் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானில் கூட அடுத்தவர்கள் நம்மால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்களா என்று உத்தரவாதம் நாம் சொல்ல தைரியமான நிலையில் இருக்கிறோமா? அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ அது போன்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான்
நம்முடைய வாழ்க்கை இந்த உலகில் வெற்றியும் அடையும், மறுமையிலே வெற்றி அடையும். இன்னைக்கு சந்தோஷமான நாள், ரொம்ப ஹாப்பியான நாள், சந்தோஷம், எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். யாராக்கா மகிழ்ச்சி குறைவு இருக்குதா? இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் நாளை நம்முடைய நிலை என்ன? நாளை என்ன நிலை? அடுத்த ரமலானுக்கு உத்தரவாதம் இல்லை. ஒருவேளை இன்று சிரிக்கக்கூடிய நாம் மௌத்தா போயிட்டோம்னா அடுத்த ரமலானில், இந்த ரமலானில் நாம் அழுது புலம்புகிறோமே, கடந்த ரமலானில் எங்களோடு இருந்தார்களே, கடந்த ரமலானில் எங்களோடு தொழுதார்களே, கடந்த ரமலானில் எங்கள் கையோடு கரம் கோர்த்து ஜக்காத்துகளை வாரி வாரி வழங்கினார்களே, கடந்த ரமலானில் அமல்களை பார்த்து பார்த்து செய்தார்களே, இன்று மண்ணுக்குள் சென்று விட்டார்களே. இன்னைக்கு இல்லையே. அன்று சிரித்தார்களே, போன ரமலானில் நன்றாக மகிழ்ச்சியாக இருந்தார்களே, இந்த ரமலானில் கபருக்குள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரியாது. இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், நாளை நம்முடைய நிலை என்ன தெரியாது. அடுத்த ரமலானில் நான் கபருக்குள்ள இருப்போமா, இந்த உலகத்தில் இருப்போமா, அல்லாஹ்வுக்கே வெளிச்சம். இப்படி ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையில், நிரந்தரத்துக்கு உத்தரவாதமே இல்லாத இந்த வாழ்க்கையில் பெருமை பேசி பந்தாவாக வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தந்த எச்சரிக்கையெல்லாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியபடி, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டபடி இந்த ரமலானை முழுதாக மனதார ஏற்று இந்த ரமலானை பூர்த்தி செய்து தொழுகை வணக்கங்கள் இபாதத்துகளை செய்து தூய்மையாக வாழ்ந்து விட்டோம். இந்த மன நிறைவோடு இன்றைய பெருநாள் தொழுகையும் தொழுது விட்டோம். இந்த உரையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உரைக்கு பிறகு அடுத்த ரமலான் அல்லாஹ் தருவானா என்ற உத்தரவாதம் இல்லாத அந்த நிலையில் அல்லாஹ் எங்களுக்கு அடுத்த ரமலானை தா என்று கேட்கக்கூடிய தைரியமும் உள்ள துணிவும் அந்த தூய்மையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த ரமலான் மாதத்தில் இபாதத்துகளை பார்த்து பார்த்து செய்தோமோ, எப்படி மறுமையிலே இந்த பெரிய மலை அளவு ஒருவன் நன்மைகளை கொண்டு வந்து திவாலாகி போகிறானோ, அது போன்ற ஒரு சூழ்நிலையை ரப்பே எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே, எங்களுடைய அமல்களை முழுமையாக எங்களுக்கு கிடைத்திட செய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதோடு ஒரு உறுதிமொழியை ஏற்போம். இந்த ரமலானில் நாங்கள் எப்படியெல்லாம் வணக்க வழிபாடுகளை இஹ்லாஸோடு செய்தோமோ, யா அல்லாஹ் வரக்கூடிய நாள்களிலும் அதே போன்று உள்ள தூய்மையோடு உன்னை வணங்கி உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி எங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் உன்னை மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய உள்ளத்தை தா ரஹ்மானே என்று வேண்டிக் கொண்டவர்களாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.